ஹலோ கைஸ், நான் 99 கேஃபேலேருந்து பேசுகிறேன். நம்ம 99 கேஃபே ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. 2 இயர்ஸ்மே நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லேபர்ஸ்க்கு இந்த கடையில் கொடுக்குற ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி எந்த கடையிலுமே இல்லை. இஎஸ்ஐ, பிஎஃப் அண்ட் தென் இன்சென்டிவ் A to Z எல்லாமே நம்ம கடைக்கு நம்மளோட லேபர்ஸ்க்கு நம்ம சப்போர்ட்டாக 99 கேஃபே இருக்குது. 99 கேஃபேல வந்து 1 இயராக ஒர்க் பண்ணுறேன். சர்வீஸ் பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் ஆர்டர் எடுக்கும்போது 20 மினிட்ஸ் ஆகும் கஸ்டமர் ஃபுட்டு ரெடி பண்ணேன். ஆனால் அந்த டைமிங் எனக்கு கொடுக்க முடியல. இந்த டைமிங்குள்ளே எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கணும் நான் அவ்வளோ குவாலிட்டியாக தான் கொடுக்க முடியும். ப்ரெஷர் பண்ணாமல் இருந்தால் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இன்னும் குவாலிட்டியாக நல்லா கொடுக்க முடியும். நான் சவுத் இந்தியன் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இங்கே என்னோடய ஃப்ரீடமும் மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இங்கே கொஞ்சம் நல்லா ஃபுட்டுன்னா நான் டைரெக்டாக பீப்புள்கிட்ட ரிவ்யூ எடுக்கிறேன். நான் ஃபுட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டிங்கன்னா இதாக ரிவ்யூ. இது இல்லாமல் நான் டைரெக்டாகவே நிறைய கஸ்டமர்கிட்ட ரிவ்யூ நான் கேட்டிருக்கேன். பீப்புள்கிட்ட நான் டைரெக்டாக ரிவ்யூ கேட்குறதில்ல. என்னோடய ஃபீல்டில் என்னால் எனர்ஜியாக வேலை பார்க்க முடியும். உங்கள் ஃபீல்டுலேயும் நீங்கள் இன்னும் எனர்ஜியாக வேலை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்கே வந்து ஃபுல் டைம் வந்து 11 ஹவர்ஸ். இங்கே வந்து ஸ்டாஃப் வந்து யாருமே ஸ்டாஃபாக பார்க்குறது இல்லை. எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோடய ஃபேஷன் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறது, அவங்க ஒரு வாரம் சாப்பிட்ணும், அதுதான் என்னோடய ஃபேஷன். நீங்களும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேஷனை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஷன் என்னவோ அந்த ஃபேஷனை நீங்கள் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். யுவர் ஃபேஷன், யுவர் ஒர்க், யுவர் ஹாப்பினஸ். இந்த கடை வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஜாயின் ஆனேன். ஜாயினான பிரின்ஸுமே வந்து நல்லா பேசுவாங்க, நல்லாவே ட்ரீட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து புக் பண்ணிருந்தேன், வந்து வெளியே வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் பாலாது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு எங்கேயும் கிடைக்கல. இங்கே ஒர்க் பண்ணுற ஷெஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக தான் எல்லாமே படிச்சுட்டு வந்துருக்காங்க. நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறப்போ அப்படி தான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க, எல்லாமே ஈக்குவலாக சொல்லி தருவாங்க. நீ எல்லாத்தையும் எனக்கு மேனேஜ் பண்ணுற அனுபவம் கிடச்சிது. இந்த கடையில் நான் வேலை செய்கிற மாதிரி ஃபீல் இல்லை, இது என் கடை மாதிரியே தோணுது. 99 வாட்டர் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் ப்ரொடக்ஷன் செஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸும் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃபுல் நீட் அண்ட் ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாமே ட்ரெயினிங் செஃப். கம்பெனியில் ப்ராடக்ட் பண்ணுற எல்லா ஃபுட்ஸும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 9 to 9 எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்ரிங் ஆர்டரும் பண்ணிகிட்ருக்கோம். உழைக்கிறதே சாப்பிட்றது தான். ஸோ நல்லா உடைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. எல்லாத்துக்கும் இனிய தொழிலாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். இனிய தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி ஒர்க்கர்ஸ் டே. இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அரஹோயா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா, அரஹோயா.